பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏசி பின்னாடி உள்ளவங்களுக்கு ஏசி பிடிக்காதா? இப்படி வாங்க, கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு முன்னாடி, கொஞ்சம் நெருக்கமா வாங்க. பின்னாடி வர்றவங்க அப்படி உட்காந்துப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ரமலான் காலத்திலே அவனை வணங்கி வழிபட்டு தொழுது அவனது அன்பையும் ஆதரவையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து இங்கே ஒன்று குழுமியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மூமினுடைய வாழ்வில் சொர்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சொர்க்கம் என்பது ஒரு மூமிக்கு இன்றியமையாத ஒன்று. இந்த சொர்க்கத்தை நோக்கி விரைய வேண்டிய தருணத்திலே, காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சொர்க்கத்தை நோக்கி விரைய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல ஒரு இடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார். وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ. வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். திருமறை திருக்குறானின் இன்னொரு இடத்துல இதே சுவனத்திற்காக, இதே மன்னிப்புக்காக நம்மை அழைக்கும் போது அல்லாஹ் அங்கே வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த். வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்துங்கள், ஒருவரை ஒருவர் போட்டி போடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன். சொர்க்கத்தை பெறுகிற விஷயமா இருந்தாலும், மன்னிப்பை பெறுகிற விஷயமா இருந்தாலும், நாம் எல்லோரும் அதில் வேகத்தை காட்ட வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு மத்தியில் போட்டி நடக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் சோனத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அழைக்க, அந்த இரண்டை நோக்கி நாம் இன்னும் வேகமாக விரையாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னவாக இருக்க முடியும்? அப்படின்னா அந்த சொர்க்கத்தை பற்றி நமக்கு சரியா விளங்கலன்னு அர்த்தம். சொர்க்கத்து மேல நமக்கு சரியா ஆசை ஏற்படலைன்னு அர்த்தம். உண்மையில சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சா, அது மேல ஆசைப்பட்டா, நிச்சயமா அதை நோக்கி நம்ம என்ன செய்வோம்? வேகமாக விரைவோம். அதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முதல் சஃப்ல உள்ள நன்மையையும் பாங்கு கொடுப்பதில் உள்ள நன்மையையும் ஒருவர் சரியாக அறிந்தால், புரிந்தால், அதை அடைவதற்காக சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழியும் இருக்காது அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எந்த பள்ளிவாசலையாவது முதல் சப்பை பிடிப்பதற்கு சீட்டு குலுக்கி போடப்படுகிறதா? இல்லை. சப்புகள் எல்லாம் காலியாக கிடைக்கிறது, வெறிச்சோடி கிடைக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனா சின்ன பிள்ளைகளை வச்சு நிரப்புற மாதிரி தான் சூழல் இருக்கு. அதுதானே உண்மை.
அப்ப என்ன அர்த்தம்னா முதல் சப்புல உள்ள நன்மை இன்னும் நாம சரியா உள்வாங்கலன்னு அர்த்தம், அல்லது உள்வாங்கினாலும் அதுல அலட்சியமா இருக்கிறோன்னு இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அந்த மாதிரி சொர்க்கத்தை நோக்கி வாங்க, மன்னிப்பை நோக்கி வாங்க அப்படின்னு அல்லாஹ் வேகமா கூப்பிடும் போது நாம இன்னும் விளையாமல் இருக்கிறோம் என்றால் சொர்க்கத்தை பற்றி அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிந்தும் அதிலே நமக்கு அலட்சியம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள். அப்ப சொர்க்கத்தை நாம் படிக்க வேண்டும், நரகத்தை அதிகமாக படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அப்பதான் சொர்க்கத்தின் மேல ஆசை வச்சு அதுக்காக நாம அமல் பண்ணுவோம். அமல் பண்ணுவதற்கு நாம தூண்டப்படுவோம். நரகத்தை நாம படிச்சாதான், நரகத்தை தெரிஞ்சாதான் அதை விட்டு தூரமாகும். அதை விட்டு தூரமாவதுக்காக நம்முடைய பாவங்களை நாம் என்ன செஞ்சிருவோம், கைவிட்டு விடுவோம், குறைத்துக் கொள்வோம். அவ சொர்க்கத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன பேசுது? நிறைய செய்திகளை நாம சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது. சொர்க்க வாழ்க்கையை மொத்தமா இந்த 4 வரியில நபி அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு அவங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். 4 அறிவிப்புகள் செய்யப்படுமா. முதல் அறிவிப்பு என்னன்னா, இன்னலக்கும் அன் தஹ்யௌன ஃபலா தமூது அபதா. இந்த சொர்க்கத்திலே நீங்கள் என்றென்றும் உயிருடன் இருப்பீர்கள், இங்கே உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. மரணமே இல்லாத வாழ்க்கையை சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கான். உலகத்தில் என்ன உண்டு? மரணம் உண்டு. அன்பிற்குரியவர்களே, நாம் 200 வருஷம் வாழ வேண்டும், அல்லது மரணமே இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசை வேணா இருக்கலாம். ஆனா அது நடக்குமா? நடக்காது. மரணத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது மருந்துகள் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் வாங்க தயார். அப்படி ஏதாவது இருக்காங்க? இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் என்றால் இந்த உலகத்தை ஆண்ட அரசர்கள் எல்லாம் மாண்டு போயிருக்க மாட்டார்கள். அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி இன்று வரை உயிரோடு இருந்திருப்பார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. வமா ஜஅல்னா மின் கப்லிக மினல் பஷரி கப்லிக ஹுல்தா. நாம் இதன் முன்னால், நபியே உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு மனிதருக்கும் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை. எல்லாம் இன்னக்க மையிட்டும் இன்னமும் மையிட்டும், நீங்களும் மரணிப்பவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். நபிக்கே அல்லாஹ் நிரந்தர வாழ்க்கையை உலகத்துல வைக்காத போது உங்களுக்கும் எனக்குமா தரப்போறான்? இல்லை. நிரந்தர வாழ்க்கை உலகத்துல கிடையாது. ஆனா சொர்க்கத்துல நிரந்தர வாழ்க்கை இருக்கு. இதுல என்ன முடிஞ்சு போச்சுல? மரணமே இல்லாத நிரந்தர வாழ்க்கை என்றால் அதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற இன்பங்களையும் நமக்கு விலக்கி கூறுகிறார்கள். காரணம், அதன் மீது நமக்கு ஆர்வமும் ஆசையும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. 2வது அறிவிப்பு சொல்லப்படும் சொர்க்கவாசிகளை பார்த்து, இன்னலக்கும் அன் தஸிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா. இந்த சொர்க்கத்திலே நீங்கள் என்றென்றும் இளமையுடன் இருப்பீர்கள், இங்கே உங்களுக்கு முதுமை என்பதே இல்லை, வயோதிகம் என்பதே இல்லை. மனிதன் அடுத்து ஆசைப்படுகிற விஷயம். மரணமே இல்லாத வாழ்க்கையை எப்படி ஆசைப்படுறானோ, எதிர்பார்க்கிறானோ, அதே மாதிரி இளமை அவன் ஆசைப்படுகிற விஷயம், முதுமை அவன் வெறுக்கிற விஷயம். பகிரமா இல்லையா? எவ்வளவு வயசானாலும் தாடி முடி தலைமுடியெல்லாம் நடக்கக்கூடாது. ஆசை இருக்கா இல்லையா? எவ்வளவு வயசானாலும் தோள்கள் எல்லாம் சுருங்கக்கூடாது. எவ்வளவு வயசானாலும் என்னுடைய அந்த ஹேண்ட்ஸம் அழகு அது போய்விடக்கூடாது. எவ்வளவு வயசானாலும் சரி, உடம்புல உள்ள அந்த பலம் அது எனக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆசைப்படுறோமா இல்லையா? ஆனால் இந்த இளமை உலகத்திலே நிரந்தரமா இல்லை. இளமை போய்விடும்.
ஆனா சொர்க்கத்துல இளமை நிரந்தரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த வயசுல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நுழைவார்களோ அந்த வயதில் தான் கோடான கோடி ஆண்டுகள் கடந்து சென்றாலும் இருப்பார்கள். அதுல அதை விட்டு ஒரு வயசு அவங்களுக்கு கூடி இருக்காது. இளமை, அதாவது மரணமே இல்லாத வாழ்க்கை கிடைச்ச பிறகு இளமையும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் சொர்க்க வாழ்க்கை. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு கொடுக்கப்படுது. وَإِنَّ لَكُمْ أَن تَصِحُّوا فَلَا تَسْقَمُوا أَبَدًا. இந்த சுவனத்தில் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இங்கே உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை. சொர்க்கத்தில் ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். மனிதன் அடுத்து எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம், காசு பணத்தை விட அதிகமா எதிர்பார்க்கிற விஷயம் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆனா அந்த ஆரோக்கியம் உலகத்துல நிரந்தரம் இல்லை, போயிடும். எவ்வளவு ஒருவர் எச்சரிக்கையா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ரொம்ப சுத்தமா இருந்தாலும் சரிதான், அவருக்கும் என்ன ஏற்படும்? நோய்கள் ஏற்படும், நொடிகள் வரும். ஆனா சொர்க்கத்துல சின்ன நோயும் இல்லை, பெரிய நோயும் இல்லை, உடல் நோயும் இல்லை, மனநோயும் இல்லை, எந்த துன்பங்களும் துயரங்களும் அவருக்கு கிடையாது. இப்படி அல்லாஹ் சொர்க்க வாழ்க்கைய வச்சிருக்கான். அடுத்து நாலாவது அறிவிப்பு கொடுக்கப்படுது. இந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு என்றென்றும் இன்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் நிராசையுடையவே தேவையில்லை. இப்பதானே ஒண்ணு கேட்டோம், அதுக்குள்ள இன்னொன்னு கேட்கிறோமே, நமக்கு இந்த இடத்தில் வழங்கப்படுமா அப்படிங்கிற அந்த நிராசை உங்களுக்கு தேவையில்லை. கேட்டால் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் சொர்க்கத்தில். அன்பிற்குரியவர்களே, நாம் அந்த சொர்க்கத்திலே வாயால் என்ன கேட்கிறோமோ அதுவும் கிடைக்கும், மனதால் என்ன ஆசைப்படுகிறோமோ அதுவும் கிடைக்கும். ரெண்டையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹ் அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறான்னா, ரப்புக்கு தெரியும் மனிதன் எதை வாய் விட்டு கேட்பான், எதை மனசுக்குள்ளேயே ஆசைப்படுவாங்கிறது ரப்புக்கு தெரியும். அதனாலதான் ரெண்டையும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல நிறைவேற்றான். அதான் சொர்க்கம். இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல தொடர்ச்சியா நமக்கு இன்பங்கள் வருமா? சொல்லுங்க பார்த்தோம். இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் வாழ்க்கை. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய ஒரு மல்டி மில்லியனர் இருக்கட்டுமே, அவர்கிட்ட போய் நாம திரும்ப 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 ஏதாவது கேட்க முடியுமா? அப்படியே கேட்டா அவரு தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாரா? நீங்க ஒரு நேரத்துல இல்லைன்றவாரு, ஒரு நேரத்துல முகத்தை காட்டிடுவார். ஆனா ரப்புல் ஆலமீன் அப்படி அல்ல. சொர்க்கத்துல கேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு நாம தான் கேட்கணும் அங்க. ஆனா கேட்கறதுக்கு நிராசை என்பதே அங்க தேவையில்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி நாம சொர்க்கத்தை பற்றி படிக்கும் பொழுதுதான், கேட்கும் பொழுதுதான் அந்த சொர்க்கத்தின் மேல நமக்கு ஆசை வரும். சொர்க்கத்துக்கு மேல ஆசை வந்தாதான் அதுக்காக அமல் செய்யும். ஆசையும் வரல அப்படின்னா அமல் செய்ய முடியாது, கஷ்டம். அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலிகளை பொறுத்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. தனக்கு கிடைக்கிற கூலியை பொறுத்து நிறைய தியாகங்களை செய்வான், அர்ப்பணித்துக் கொள்வான், நிறைய சகித்துக் கொள்வான். அதுதான் யதார்த்தம். ஒரு கடையில நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் சம்பளம் 500 ரூபாய். வேலை செய்யும்போது தலைவலிச்சா என்ன நினைப்பீங்க? இந்த 500 ரூபாய் காசுக்காக இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணுமா, பேசாம இன்னைக்கு லீவ் எடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 500 ரூபான்னு சொல்ற இடத்துல 5000 ரூபான்னு சொல்லி பாருங்க. ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ? 5000 ரூபாய். அந்த நேரத்துல தலைவலி வலிச்சா என்ன செய்வீங்க? எப்படியாவது சமாளிச்சு தலைவலியாவது மண்ணாவது
எப்படியாவது நாம இத வாங்கிடணும், அந்த 5000 ரூபாய் வாங்கிடணும். கூலிக்கு ஏத்த மாதிரி மனுஷன் சகிச்சுக்கிறானா இல்லையா, தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானா இல்லையா, அதுதான் இயல்பு. அந்த மாதிரி சொர்க்கம் அது நமக்கு தெரிஞ்சாதான், சொர்க்கத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக்க முடியும், தயார்படுத்திக்க முடியும். அதுதான் யதார்த்தம். அதை நாம் சரியாக உள்வாங்காத வரை நம்மிடத்துல அதிகமான தியாகங்களை அர்ப்பணிப்பு பார்க்க முடியும். அதனால சொர்க்கத்தை பற்றி இப்படி நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மத் என்ற நபி மொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஜுர்தன் முர்தன் பீலன் ஜாதன் முக்கஹலீன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு 5 வர்ணனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஜுர்தன் என்று சொன்னால் முகத்தில் எங்கும் முடி இல்லாதவர்களாக. அவன் மீச தாடினா சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது. தாடி வைக்கணும், அதை பராமரிக்கணும், எண்ணெய் தேய்க்கணும், அதெல்லாம் துனியாவுல தான். ஆகிரத்துல தாடி மீச இருக்காது. அல்லாஹ் அதை இயல்பாவே அங்கே ஆக்கி விடுகிறான். சில பேர் அந்த ஆசை இங்கேயே நிறைவேற்றணும்னு பாக்குறாங்க. இது சொர்க்கத்துல நடக்கிற ஆசை. இது என்னங்க? சொர்க்கத்துல நடக்கிற ஆசை, சொர்க்கத்துல இருக்கிற ஏற்பாடு. அதை இங்கேயே நாம அனுபவிச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்ப அன்பிற்குரியவர்களே, அவங்க முகத்துல என்ன இருக்காது? தாடி மீச இருக்காது. தாடி மீச மட்டும்தான். நீங்க அப்படியே கற்பனை பண்ணி கொஞ்சம் மேலெல்லாம் போயிடாதீங்க. மொட்டை தலையா வழுக்கு தலையா இருப்பாங்களோ சொர்க்கவாசி, அப்ப புருவம்லாம் இருக்கேன் அங்கேயும் இருக்காதான்னு நினைக்க கூடாதுங்க. தாடி மீசைக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அடுத்து என்ன? முருகன். முருகன் என்று சொன்னால் உடம்பில் எங்கும் முடி இல்லாதவர்களாக. உடம்புல எந்த பகுதியிலும் முடி இருக்காது. நெஞ்சிலும் இருக்காது, அந்த இடத்துல இருக்காது, அக்கோலையும் இருக்காது, வேற எங்கேயும் உடம்புல இருக்காது. கை கால்கள்ல எங்கேயும் என்னது முடி இருக்காது. உண்மையிலே இப்படி இன்னைக்கெல்லாம் இதை இயற்கையா செய்யறாங்க, அப்படிதானே? இந்த ஆணவன் போட்டியிடக்கூடியவர்களை பார்த்தோம்னா உடம்புல உள்ள முடியெல்லாம் எடுத்து எண்ணெயை தேய்த்து அந்த உடம்பை பளபளப்பா காட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல என்ன செய்வான்? இயல்பாகவே அதை வச்சிருப்பான், இயற்கையாகவே வச்சிருப்பான். ஒரு ஆண் அழகனுக்கு எவ்வளவு அழகுகள் இருக்குமோ அதை விட பன்மடங்கு அழகுகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இடையில ஒரு சின்ன அறிவிப்பு செய்து கொள்கிறோம், தாமதமாகிவிடும். சஹர் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டதுல கிட்டத்தட்ட நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. 1,15,000 ரூபாய் வரை பற்றாக்குறை ஏற்பட்டதுல ஒரு சகோதரர் 45,000 ரூபாய் ஏற்றுக்கொண்டு தந்திருக்கிறார். மீதம் 70,000 ரூபாய் வரை தேவை இருக்கிறது. சகோதரர்கள் அதற்கு தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஏற்பாடு செய்த இந்த உணவுகளின் மூலம் பலர் சகர் செய்து நோன்பு நோக்கிறார்கள். யாரெல்லாம் அதன் மூலம் நோன்பு நோக்கிறார்களோ அதற்குரிய நன்மைகள் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வரும். ஆகவே அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக உதவி செய்யுங்கள். உங்களை தேடி இன்ஷா அல்லாஹ் வாலி வரும். அன்பிற்குரியவர்களே, உடம்புல முடி எங்கும் இல்லாதவர்களாக சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதை பார்க்கிறோம். அடுத்து மூணாவது என்னன்னா பீலன். பீலன் என்று சொன்னால் வெண்மை நிறம் உடையவர்களாக. சொர்க்கத்துல சில விஷயத்துல என்ன இல்ல, பாலிசி இல்ல, பாகுபாடு இல்ல. அதுல ஒண்ணு என்னன்னா கலர். எல்லாருக்கும் ஒரே கலர், ஒயிட். இந்த மஞ்சள், கருப்பு, வெள்ளை, சிவப்பு, மாநிறம், அதுக்கும் நடுத்தரமான கலர், இதெல்லாம் துனியாவுல மட்டும்தான். மனிதனுடைய நிறங்கள் மாறி இருக்கிறது.
இந்த மாதிரி மனிதனுடைய நிறங்கள் மாறி இருப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் மண் எடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு அந்த நிறங்கள் மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா சொர்க்கத்துல எப்படின்னா ஒரே நிறம், ஒரு வெள்ளை எல்லாருக்கும். அடுத்து மூணாவது நபி அவர்கள் சொல்றாங்க, ஜிஆதன். ஜிஆதன் என்று சொன்னால் குழந்தை முடி உள்ளவர்களாக. தலைமுடி இருக்கா இல்லையா? இந்த முடி குழந்தை முடி மாதிரி இருக்கும். பிறந்த குழந்தையினுடைய முடி எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாஃப்டா நாம இங்க வைக்கணும்னா செலவு பண்ணணும், புரியுதுங்களா? நிறைய கிரீம்களை போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு நிறைய செலவு பண்ணணும். இயற்கையாலாம் அப்படி வராது. ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை இயற்கையாவே வைக்கிறான். 30-33 வயதுடைய அந்த வாலிபத்துல இருக்கக்கூடிய நம்முடைய தலைமுடி எப்படி இருக்கும்? குழந்தை முடி மாதிரி சாஃப்டா மிருதுவா இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து என்னன்னா, முக்கஹலீன், அனைவரும் சுருமாயிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அனைவரும் சுருமாயிடப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொர்க்கவாசிகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து கூறுகிற செய்தியை நாம பார்க்கிறோம். இப்ப சொர்க்கத்துல என்னென்ன இந்த மாதிரி இன்பங்கள் இருக்குது அப்படிங்கறத தெரியும் போதுதான் அதை நாம் ஆசைப்பட முடியும். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் சொர்க்கத்தை பற்றி நன்கு விளங்கிய காரணத்தினால்தான் அதற்கு போட்டி போட்டார்கள், அதை நோக்கி வேகமாக விரைந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி விரைந்தார்கள் என்ற அந்த சரித்திரத்தை வரலாறு சொல்ல வேண்டுமா? நிறைய வரலாறுகளை அதற்கு சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்வை பாருங்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்தது. நபித்தோழர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் அவர் ஒரு நபித்தோழர், அவர் மகன். ஹைஸமா ஒரு நபித்தோழர், அவரு பாப்பா. பத்ர் போருக்கு நபி அவர்கள் ஆளு எடுக்கிறாங்க. அப்படி ஆளு எடுக்கும் பொழுது சொன்னாங்க, ஒரு வீட்டிலிருந்து ஒரு நபர் மட்டும்தான் வர வேண்டும் அப்படின்னு. அப்போ இந்த வீட்டுல பாப்பாவும் மகனும் 2 பேருமே போருக்கு போவோம் அப்படின்னு நிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பாப்பாவும் மகனும் போட்டி போடுறாங்க, வேகத்தை காட்டுறாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில உசுர கொடுக்கவும் சொர்க்கத்துக்கு போறதுக்கும். பாப்பா சொல்றாரு, மகனே, நான் வாழ்ந்து முடித்தவன், நீதான் வாழ வேண்டிய பையன். அதனால நீ குடும்பத்தை பார்த்துக்கோ, நான் போருக்கு போறேங்கிற. மகன் சொல்றாரு, இல்ல அப்பா, உங்களுக்கு வயசாச்சு, நீங்க குடும்பத்தை பார்த்துக்குங்க, நான் போருக்கு போறேங்கிறாரு அவரு. 2 பேருக்கு மத்தியில எப்படி போட்டியா நடந்துகிட்டே இருக்கு. இறுதியில இருவரும் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள். அப்படி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல மகன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர் வந்து விட்டது. இப்பயாவது அந்த தந்தை விடணும்ல, அல்லாஹ் உங்களுக்கு தான் நாடி இருக்கான், சரி நீங்களே போயிட்டு வாங்கன்னு விடணும்ல. விடாம அவர் என்ன சொல்றாருன்னா, மகனே, உங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான், இருந்தாலும் எனக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு அவர் கேட்கிறார். அப்ப மகன் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், வரலாறுல பதிவு செய்யப்பட்ட வார்த்தை என்ன சொல்றான்னா, பாப்பாவே, லவ் கான கைரல் ஜன்னதி லஅஸர்துக, இந்த ஜிஹாதுக்கு, இந்த மரணத்திற்கு சுவனத்தை தவிர வேறொரு கூலி என்றால் உங்களுக்கு நான் விட்டுக் கொடுப்பேன். இதுக்கு சுவனம் என்பதால் நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் தான் போவேன் அப்படின்னு நிக்கிறார். சொர்க்கங்கிறதுனால நான் விட்டு தரல, வேறொரு கூலின்னா சரி பரவாயில்ல, இந்த நன்மையை நீங்க அடைஞ்சிக்கீங்க அப்படின்னு நான் என்ன செய்வேன், விட்டு கொடுப்பேன் அப்படின்னு மகன் சொன்னாரு. சொன்ன மாதிரி என்ன செஞ்சாரு, அவர் பத்ர் போருக்கு சென்றார். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அவரது விருப்பப்படி அந்த போரிலே ஷஹாதத்தின் வீர மரணத்தை அடைந்தார். மகன் கொல்லப்பட்ட தகவல் செய்தி பாப்பாவுக்கு கிடைச்சோன்னு அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அழுது விட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்,
யா அல்லாஹ், எனது மகனை வளர்த்து ஆளாக்கி உனது பாதையிலே உனது மார்க்கத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். எனவே அவனது அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே மறுமையில் எனக்கும் நீ பங்கு கொடு என்று அந்த நபித்தோழர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் அப்படிங்கிற வரலாறு நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அன்பிற்குரியவர்களே, இந்த சஹாபாக்கள் நபியின் தோழர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வேகமா சோனத்தை நோக்கி இறங்கியிருக்காங்க பாருங்க. வேகமா வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிட்டதுக்கு கட்டுப்பட்டு நம்ம வேகமா போயிருக்கோம். இன்னும் சொல்ல வேண்டுமா? நிறைய உதாரணங்களை சொல்லலாம். என்ற நபித்தோழர், ஓது போர்க்களம் நடக்கிறது. அந்த நேரத்துல எதிரிகளுடைய அணியிலே புகுந்து சண்டை போடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினாங்க. ஆர்வம் ஊட்டும் போது சொர்க்கத்தை பத்தி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி போங்கப்பா, போய் சண்டை போடுங்க அப்படின்னா. இதை கேட்ட ஒரு சஹாபி, உமைர்னு பேரு, அவர் சொல்றாரு, ஆஹா, சொர்க்கம் என்பது வானம் பூமியை விட விசாலமானதான். அன்னைக்குதான் கேட்கிறாரு அவரு. அன்னைக்குதான் சொர்க்கத்தை பத்தி முதல் முறையா கேட்கிறாரு. உடனே என்ன செஞ்சாருன்னா, பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை எடுத்தாரு, அதை சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு சொன்னாரு, இந்த பேரிச்சம் பழங்களை நான் சாப்பிடும் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையே பெரிய வாழ்க்கை தான். நான் அந்த சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன் அப்படின்னு அந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாரு? எதிரிகளுடைய அணிகளுக்குள் புகுந்து சண்டையிட்டார். அங்கே அவர் என்ன செஞ்சாரு? கொல்லப்பட்டார். எவ்வளவு வேகமா விரைந்திருக்கார் பாருங்க. இத்தனைக்கும் சொர்க்கத்தை பத்தி அவருக்கெல்லாம் நம்மள மாதிரி மணிக்கணக்கில் எல்லாம் பயன் பண்ணல. சொர்க்கம் அப்படி, சொர்க்கம் இப்படி, அது இருக்கும், இது இருக்கும், அதனால ஆசைப்படுங்கன்னா நிறைய மணிக்கணக்கில் பயன் செய்யப்படல. ஒரே வார்த்தை தான், வானபூமி அளவுக்கு சொர்க்கம் பெருசு அப்படின்னு கேட்ட உடனே அந்த உலகத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு போகணும்னு அவர் நினைச்சிட்டார். எவ்வளவு வேகமா சொர்க்கத்தை நோக்கி விரைந்திருக்கிறார் பாருங்கள். நாம குறைஞ்சது ஒரு 110 வயசாவது வாழ்ந்துக்கணும், சொர்க்கமும் போய்க்கணும். அப்படிதான் நாம ஆசைப்படுறோம். சொர்க்கத்தை நோக்கி வேகமா விரைகிறது இருக்கா சஹாபாக்கள் மாதிரி? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் திருமறை திருக்குரானில் அவர்களை பற்றி எவ்வாறு வர்ணித்து சொல்கிறானோ, அவர்கள் நன்மையில் வேகமாக விரைந்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நன்மையில் போட்டி போடுபவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அத மாதிரிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு நபித்தோழர் எடுத்துக்காட்டு, உதாரணம். இப்படி என்ன செஞ்சாங்க? சொர்க்கத்தை நோக்கி வேகமாக விரைந்த ஒரு நிகழ்வை, வரலாறை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும். இந்த மாதிரி நிறைய வரலாறுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சொர்க்கத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? வேகமாக விரையணும். அடுத்து இரண்டாவது என்ன? மன்னிப்பு. மன்னிப்பை நோக்கி வேகமாக விரையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பு எவ்வளவு தேவையானது, முக்கியமானது. அன்பிற்குரியவர்களே, மனிதன் பலகீனமானவன். அந்த பலகீனத்திலே அவனிடத்திலே தவறுகள் வரும். அப்படி தவறுகள் வரும் பொழுது அதை அப்படியே கழுகாமல், சுத்தப்படுத்தாமல் அப்படியே தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. அவற்றை சுத்தப்படுத்துவதற்கும், கழுகுவதற்கும், போக்குவதற்கும் ஒரு சிறந்த வடிகாலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதுதான் என்னது? தௌபா வல் இஸ்திக்பார். அந்த வடிகாலை நாம யூஸ் பண்ணணும். அதை நாம கடைபிடிக்கணும். தௌபாவை நோக்கி வேகமாக விரைவு. இந்த மாதமே தௌபாவுக்கான, பாவ மன்னிப்புக்கான மாதம் தான். அப்படித்தானே? அதுலயும் குறிப்பா கடைசி 10 இரவுகள் என்பது பாவ மன்னிப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி தந்து சொல்லாமல் சொல்கிறார்கள். அப்படிதானே? மன்னிப்புக்குரிய நாட்கள்னு சொல்லாம துஆவை மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
மன்னிப்பை அதிகமா கேட்க வேண்டிய நாட்கள்னு அர்த்தம். மன்னிப்பை நோக்கி அதிகமா விரைய வேண்டிய நேரங்கள்னு அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, நான் என்ன பாவம் செய்யறேன், நான் என்கிட்ட என்ன பெருசா பாவங்கள் வருது, நான் ஏன் அதிகமா மன்னிப்பு தேடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பாவங்களே செய்யாவிட்டாலும் நாம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமன்னா, பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அல்லாஹ்விடத்துல நாம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அல்லாவே நான் என்னைக்கும் உன்னுடைய அடிமைதான் அப்படின்னு அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ஸ்டேஜ, ஒரு நிலைய பிரதிபலிப்பதுதான் என்னது தௌபா என்பது. அதனால அது பாவம் நடந்தாலும் நடக்கணும், நடக்காட்டாலும் நடந்துகிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று நாம் படிக்கிறோம், கேட்கிறோம். இந்த எண்ணிக்கை என்பது ரமலானில் நடந்தது அல்ல, ரமலான் அல்லாத காலத்திலே நடந்தது. ரமலான் வந்தாலோ அந்த 100 விட தாண்டுமா குறையுமா? நிச்சயமா என்ன செய்யும், 100 விட தாண்டதான் செய்யும். ஆனா ரமலான் மாதத்தில் நாம் தேடிய பாவ மன்னிப்பின் எண்ணிக்கை 100 தொட்டிருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் பலருக்கு. அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர பலருக்கும் என்னது 100 முறை கேட்டிருப்பாங்களாங்கிறது பொல்லாபா. அப்ப இந்த பாவ மன்னிப்பை நோக்கி நாம் எவ்வளவு சுலோவா போறோம், நடந்து போறோமா தவழ்ந்து போறோமான்னு தெரியலையே. அல்லாஹ் வேகமா ஓடி வர சொல்றான், விரைவு சொல். இப்போ அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் தேட வேண்டும். இது பாவ மன்னிப்புக்குரிய நாட்கள், பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்திலேயே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமா கேட்கலன்னா மற்ற மாதத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்கான எந்த உணர்வும் சிந்தனையும் குற்ற உணர்ச்சியும் நமக்கு இல்லாமல் கூட போகலாம். அதனால் இந்த காலங்களில், இந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை நோக்கி வேகமாக விரைய வேண்டும். சஹாபாக்கள் அப்படி விரைந்தார்கள். அதுக்கு ஒரு வரலாறு பாருங்க. அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர், அவங்க ஜிஹாதுல இறக்குறாங்க. ஜிஹாதுல இறக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. அவர் இறந்த பிறகு அந்த படையை இவர்தான் தலைமையேற்று நடக்கிறார். அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு? அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு, தோழரே, நீங்கள் முதலாவதா என் சார்பா நபிக்கு சலாம் சொல்லுங்க. இரண்டாவதா எனக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை கேட்க சொல்லுங்கள் என்று தகவலை கொடுத்துட்டு இறக்கிறார். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அதை அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதரே, படையின் தளபதி அபு ஆமீர் இறந்து விட்டார். இறப்பதற்கு முன்னால் உங்களுக்கு சலாம் உரைத்தார். இரண்டாவது, அவருடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்ய தண்ணீர் கொண்டு வர சொல்லி உது செஞ்சு 2 ரக்காத்து தொழுது தனது இரு கரத்தையும் அப்படியே பயங்கரமா உயர்த்தி அக்குளின் வெண்மை தெரிகிற அளவுக்கு ரொம்ப வானத்தை நோக்கி உயர்த்தி, அல்லாவே இந்த அபு ஆமீருடைய பாவத்தை மன்னிச்சிரு, நாளை மறுமை நாளில் படைப்புகளில் அனைவரையும் விட இவரை உயர்த்து அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜிஹாதுல இறந்திருக்காரு அப்படிதானே? ஜிஹாதுல இறந்தாலே எவ்வளவு சிறப்பு, மொத்த சிறப்புகளையும் நிறைய அவரு பெற்றுக்கொள்கிறார். அவரே அல்லாஹ்விடத்துல தனக்கு மன்னிப்பு வேணும், ரசூலை கேட்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டு விட்டு இறந்திருக்கிறார். அபு ஆமீருக்கு இந்த மாதிரி கையை தூக்கி கடுமையா பாவ மன்னிப்பு துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இதை பார்த்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசை வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதரே, அப்படியே எனக்கும் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்ட்டார்.
அப்ப அவர் நினைச்சிருக்காரு ஜிஹாதுல இறந்தவருக்கே மன்னிப்பு தேவை இருக்கும் போது நான் இன்னும் இறக்கவே இல்லை, எனக்கு தேவையில்லாம போகுமா, அதனால எனக்கும் நீங்க மன்னிப்பு கேளுங்க என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இந்த அபூ மூசா அவர்களின் பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு அவருக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அப்படிங்கிறத சஹாபாக்களுடைய வரலாற்றிலே சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். என்றால் அவங்க எல்லாம் மன்னிப்பு எவ்வளவு முக்கியமானது, அது எங்க கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை, தருணங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு விஷயத்துல அதிகமாகவும் உறுதியாகவும் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை சஹாபாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நழுவ விட மாட்டாங்க. அதுதான் சஹாபாக்கள். அந்த பாவ மன்னிப்பை நோக்கி வேகமாக விரைந்த ஒரு செய்தி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானா இல்லையா, அவர்கள் சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பதை போன்றே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பை அதிகமாக தங்களது வாழ்க்கையிலே தேடினார்கள் என்பதை பார்க்கிறோம். இது நபி கற்றுக் கொடுத்த பாடம் தான், சஹாபாக்களுக்கு நபி கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தான். அந்த பாடத்தை சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்க, நாம இன்னும் எடுக்காம இருக்கணும். அந்த பாடத்தை எடுக்கணும். தௌபாவை அதிகமாக நமது வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய தௌபாக்களில் அல்லாஹ் இஹ்லாஸை ஏற்படுத்தி நாம் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமை நாளை நம் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து சொர்க்கத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். இந்த தௌபாவை பற்றி இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் திருமறை திருக்குறானிலே நிறைய இடங்களில் இந்த தௌபாவை பற்றி வலியுறுத்தி சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு மீண்டு வந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். இன்னொரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் கலப்பற்ற முறையில், இஹ்லாஸான முறையில், கலப்படம் இருக்கக்கூடாது, அதுல என்ன இருக்கக்கூடாது, நடிப்பு இருக்கக்கூடாது, அதுல போலி இருக்கக்கூடாது, அதுல வெளிக்காட்டுதல் இருக்கக்கூடாது, அதுல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடாது. கலப்பற்ற முறையில், இஹ்லாஸான முறையில் நீங்கள் தௌபா கேட்டு அவன் பக்கம் என்ன செய்ய, மீண்டு வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் நம்மை நோக்கி அழைக்கிறான். அந்த தௌபத்தன் நஸூஹா, அந்த தௌபா வேணும். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் எப்படி தௌபா செஞ்சாங்க, அந்த தௌபா புகழப்பட்டது வரலாற்றுல. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் புரிந்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார்கள். விபச்சாரம் செய்த குற்றத்திற்காக அவருக்கு கல்லெறி தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அவர் இறந்து போனார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தௌபாவை பற்றி என்ன சொன்னார்கள், இவர் தௌபா செய்திருக்கிறார், அந்த தௌபாவை மதீனாவுல உள்ள எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாலும் அது போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரின் தௌபா ஒரு சமூகத்துக்கே போதும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த தௌபாவிலே என்ன இருந்துச்சு, உருக்கம் இருந்துச்சு, அந்த தௌபாவிலே இஹ்லாஸ் இருந்துச்சு, அந்த தௌபாவிலே உண்மை இருந்துச்சு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தௌபாவாக நம்முடைய தௌபா இருக்க வேண்டும். அப்படியா அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்று நமக்கு மன்னிப்பு அளிக்க தயாராக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் மன்னிப்பவன். ஆனா அதுல என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். இன்னும் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுறான் இந்த தௌபாவின் முக்கியத்துவத்தை பற்றி. அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்பிரூனஹு,
அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா கேட்டு அவன் பக்கம் மீள மாட்டீர்களா? மீளுவதற்கு உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அன்பிற்குரியவர்களே, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி எழுப்பிய வசனம். இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி எழுப்பிய வசனம். இது இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் போது, யா அல்லாஹ் வந்துவிட்டோம், இதோ வந்துவிட்டோம், உனது மன்னிப்புக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு தேடினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி வரலாற்றுல சொல்லப்படுது. அவங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நைட்ல என்ன செய்யறாங்க, ரோந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஆட்சியில எப்படி இருக்கிறாங்க, இரவு நேரம், நடுநிசி நேரம், நடுநிசி தாண்டி போற நேரம். அப்படி போகும்போது ஒருவர் தௌபா கேட்கிற அந்த சவுண்ட் கேட்குது வீட்டுல. அல்லாஹ், நீ வாக்களித்த நேரத்துக்கு நான் வந்துட்டேன், இந்த கடைசி நேரம் தானே நீ வாக்களிச்ச, இந்த நேரத்துக்கு நான் வந்துட்டேன், எனக்கு மன்னிப்ப கொடு, நான் பாவி, என் பாவங்களை மன்னித்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த சவுண்ட கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டே நெருங்கி போய் பார்த்தால், யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. இதுதான் சஹாபாக்கள் அந்த தௌபாவை நோக்கி விரைந்த அந்த விதம். அல்லாஹ் திருக்குறான்ல இந்த சொர்க்கத்தை நோக்கி, பாவ மன்னிப்பை நோக்கி விரைங்கள் என்று எப்படி அல்லாஹ் சொல்றானோ அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, அவர்கள் விரைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் விரைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அன்பிற்குரியவர்களே, எப்படி நாம சொர்க்கத்தை பத்தி கேட்கிறோமோ அதே மாதிரி நரகத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். நரகம் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, அல்லாஹ் எப்படி அதை ஏற்படுத்தியிருக்கிறான், குற்றவாளிகளுக்கு என்று தனி உலகம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுதான் நரகம், சாதாரண விஷயம் இல்லை. இந்த நரக வெப்பத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உலகத்தை விட 69 மடங்கு நெருப்பு அதிகமாக இருக்கும். உலகத்தில் உள்ள நெருப்பை சேர்த்து 70 மடங்கா இருக்கும். 70 மடங்கு நெருப்பு. ஒரு மடங்குடைய நெருப்பு 100 டிகிரி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் 70 மடங்கு 100 எவ்வளவு ஆச்சு? 7000 டிகிரி வெப்பனா குறைச்சதான் போடுறாங்க அளவு. 7000 டிகிரி. ஒரு பொருளை எரிக்கிறதுக்கு எத்தனை டிகிரி நெருப்பு தேவை? 7000 டிகிரின்னு தேவையே இல்லை. அதுக்கு கம்மியா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், எரிச்சு சாம்பலாக்கி ஒண்ணும் இல்லாம போயிடலாம். இது பாருங்க, சொர்க்கம்னா அவ்வளவு வெப்பம். இந்த வெப்பத்தை மனிதனால் எப்படி தாங்க முடியும்? இந்த நரகத்தின் வெப்பத்தை மனிதனால் எப்படி தாங்க முடியும்? நிச்சயமா முடியாது. ஆகவே இத்தகைய நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்வது கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த சொர்க்கத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே வேண்டுவோம், நரகத்திலிருந்து அதிகமாக நாம் பாதுகாப்பு கோருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகவே சுருக்கமா அருமையான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறாங்க. எதுக்கு நாம துவா செய்யறோமோ இல்லையோ, இதுக்காக நாம டெய்லி என்ன செய்யணும், துவா செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார் என்று எப்போதும் நம் வாழ்க்கையில் தினந்தோறும் போதி அல்லாஹ்விடத்திலே இந்த சொர்க்கத்தை வேண்டுவோம், சொர்க்கத்தை நோக்கி விரைவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.